Good evening, everyone. A very warm welcome to our teacher, our inspiring 12th grade seniors, current friends, and to the alumni who have joined us today. It is so wonderful to see our tuition family together like this. We are not here tonight to say goodbye. We are here to celebrate the incredible journey our seniors have had with us, to honor their hard work and to thank them for the light they have been in this class. To our seniors, you have been our mentors and our friends. You have helped us, encouraged us, and shown us what dedication looks like. While your daily presence here will change, you will always remain a part of this family. This is not the end, but proud step forward. To our teacher, thank you for creating this space where we all feel supported and connected year after. So let's make this a night happy memories, shared laughter, and heartfelt appreciation for the bonds that will continue no matter where we go. Welcome everyone. Let's celebrate. Thank you. Now our alumni will have now now our alumni will receive their academic awards. Let's start our first 10th Metric 2023 to 2024 batch. First, Priyamvada MS is presented by Priscilla ma'am. Center ma'am.
Sherlyn Sarvanani S. Presented by Mr. Joshua Selvakumar, teacher BT English. Sir, please. Rakshita R. Mr. Donald Bakenathan, Rotarian Club Director in Youth Service. Please, sir. Eleventh Metric 2024 to 2025 batch, Ashini A, presented by Priscilla ma'am. Twelfth Metric 2024 to 2025 batch, Anish Kumar B, presented by Epsiba ma'am, BT teacher, Tamil. Pradesh Kumar V, presented by Premnath Rajadurai, MM Transport. Please, sir. Twelfth CBSE 2024 to 2025 batch, Adityan P, presented by Dhanasekaraya. Now distributing just little gifts to our alumni. Now.
தெய்வத்தால் ஆகாதனிலும் முயற்சி தன் தெய்வத்தை கூடிடும். அடிக்கடி சொல்லுவாரா? சொல்லுவார். இந்த முயற்சி நீங்க பண்றீங்க இல்லையா, இந்த முயற்சிக்கான ரிசல்ட் வரல அப்படின்னு வச்சீங்களா, அது தோல்வியா? நீங்க முயற்சி பண்ணி ஒரு விஷயம் பண்றீங்க, ஆனா you are failed to success. அப்ப அது தோல்வியா? என்ன சொல்லுங்க பதில். தோல்வியா என்ன? அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு முயற்சி பண்றீங்க, அந்த முயற்சியில தோல்வி அடைறீங்க, அந்த முயற்சிக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேஸ்ட் கிடையாது. தட் இஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ வில் வின் நெக்ஸ்ட் டைம். அந்த முறை வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த வெற்றியை அடைந்திருக்க முடியாது. ஆனால் அடுத்த முறை அடையும் வெற்றி என்ன ஆனாலும் உங்க வேலை ஆகணும். எப்படி எது நடந்தாலும் என் வேலை ஆகணும்ன்றது மைண்ட் ஏற்றிங்க. அது என்ன வேலை? அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த லெவல்ல போகணும். எந்த லெவல்ல நீங்க டார்கெட் வைக்கிறீங்களோ அதுக்கு டார்கெட் வைங்க, 100% வைங்க. சொல்லுங்களா? ஏன் இந்த அட்வைஸ் கொடுக்குறேன்னா, ஒரு சின்னதா ஒரு உதாரணம் என்னுடைய லைஃப்ல. இப்போ தெய்வன்ற இடத்துல நான் என் ஸ்டாஃப்ஸை போட்டுப்பேன். அவங்க ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னா முடியாத வேலையை நான் போய் முடிப்பேன். புரியுதுங்களா? அதுதான் தெய்வத்தால் இடத்துல அவங்க பேரண்ட்ஸை போட்டுங்க. அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்து புரியலையா, திரும்பி வந்து கேளுங்க. புரியுதா? அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் போட்டு இந்த திருக்குறளை, இது திருக்குறள் மட்டும் கிடையாது, இது பெரிய ஒரு வார்த்தை. தெய்வத்தால் ஆகாதவனும் முயற்சி தன் தெய்வத்தை கொண்டு. சரியா? இந்த முயற்சி உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கிட்டே போவோம். கடைசி உங்கள் வாழ்நாள் முடியும் வரை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க அதை சொல்லித்தரத்துக்கான நீங்க படிச்சதை சொல்லி தருவீங்க. அதனால முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டவுன் ஆகாது. இந்த முயற்சி உங்களை அடுத்த முறை வெற்றியின் உச்சத்தில் கொண்டு போய் நிற்கும் என்று சொல்லி, எந்த தடைகள் வந்தாலும் உடைத்தெறிந்து வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுங்கள் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நெய்பர் தான், பக்கத்து வீடு தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் இங்கே தான் வளர்ந்தேன். அங்கிள், ஆன்ட்டியை பற்றி நான் மெயினாக சொல்லணும். ஏன்னா ஆன்ட்டியோட ஆசீர்வாதம் இன்னைக்கும் இருக்குது. அதனால தான் அக்காவாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பெரியது. நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே பக்கத்துலேயே டியூஷன் வந்துடுவோம். நாங்கள் 5:30, 6 o'clock ஆனால் இங்கே டியூஷன் வந்துடும். ஒரு 1.5 hours டியூஷன் படிச்சுட்டு போயிடுவேன். மேக்ஸ் அக்கா எடுப்பாங்க, அங்கிள் தமிழ் எடுப்பார். ஸோ இன்னொரு அக்கா இருப்பாங்க, ஒலிவியா அக்கா. அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா தெரியும், அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேஜரு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னை கற்றுக் கொடுத்தது இவங்க தான். இவங்களுடைய மேக்ஸ் டீச்சிங் வளர 10th சரி 12th சரி நான் 200 out of 200. மெட்ரிகுலேஷனே 200, +2 200. ஸோ அதனால் என்னோட அண்ணாலாம் இருக்காங்க, 2 அண்ணாவும். அவங்களும் டியூஷன் படிச்சிருக்காங்க, அவங்களும் தெரியும். ஸோ இவங்களோட வேல்யூஸ் அப்படியே எங்களுக்கு கிடைச்சதுனால தான் நாங்கள் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போக முடிஞ்சுது. ஸோ அதனால் ரொம்ப தேங்க்ஸ். பிரிசியாக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய ஆன்ட்டி, பிரிசியா ஆன்ட்டி ரொம்ப ரொம்ப வேல்யூஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அங்கிளாக இருக்கட்டும் சரி, அங்கிள் இன்னும் கூட திருக்குறள்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் எனக்கு. இன்னும் இந்த குறளை படிச்சிருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப வேல்யூஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் நடக்கிறதே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அக்காவோட எனக்கு நான் 12th முடித்தோடனே காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒர்க்கிங் போயிட்டேன். அப்போதைக்கு நான் பார்த்துட்ருக்கேன் அக்காவோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, இவ்வளோ ஒரு 20 to 25 மெம்பர்ஸ் வர அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக நான் சொல்லியிருக்கேன் அக்கா கிட்டே, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா ரொம்ப என்னோட ரோல் மாடல் மாதிரி அவங்க. ஸோ அதனால் அவங்கள ஒரு ரோல் மாடல் மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாரும் நல்லா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் நல்லா. ரொம்ப தேங்க்ஸ்.
முதல்ல இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி இந்த நடத்தி உங்க எல்லாரையும் வர வச்சு அதுல எங்களையும் கலந்துக்க வச்சு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களோட டீச்சருக்கு நாங்க முதல்ல நன்றி சொல்றோம். இந்த விழாவில் வந்து கிறிஸ்டி வந்து எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா. கிறிஸ்டியோட மைண்ட் ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே என்னன்னா பசங்களுக்கு டியூஷன் வந்து எப்படி இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு இன்னும் எப்படி அவங்களால சென்டம் கொண்டு வர்றது. எப்பயுமே ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, கண்ணன் வந்து கவச குண்டலத்தோட இருப்பான் அப்படின்ற மாதிரி உங்க டீச்சரோட நினைப்பு எல்லாமே உங்க மேலதான் இருக்கும். எல்லா பேட்ச் பசங்களை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றது, எப்படி அவங்களை 100% கொண்டு வருது. ஏன்னா எல்லா இடத்துலயும் டியூஷன் எடுப்பாங்க, இவ்வளவு சின்சியரா ஹார்ட் ஒர்க் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இப்படி ஒரு டீச்சர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்க தான் வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அட்வைஸ்ன்னு சொன்னா பிடிக்காது. ஏன்னா இந்த வேர்ல்டு அந்த மாதிரி இல்லையா. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், பூவோட சேர்ந்த நாரும் தான் மணக்கும் சொல்லுவாங்க இல்லையா. நாரோட சேர்ந்த பூ மணக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம எல்லாருமே பூவா இருக்கணும். நம்மளோட சேர எல்லாரையும் நம்மள மாதிரியே அவங்களையும் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கோலுக்கு அவங்க நீங்க கொண்டு போகணும். இந்த உலகம் வந்து பறந்தது, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற பிள்ளைங்கள் வந்து நல்ல விஷயத்துக்கு சீக்கிரமா அவங்க அட்மையர் ஆகுறாங்களே இல்லையோ, தீமையான விஷயங்களுக்கு சீக்கிரமா அட்மையர் ஆயிரும். அவங்களோட வாழ்க்கைய வந்து நிறைய அழிஞ்சு போது நம்ம பாக்குறோம். அதனால நீங்க வந்து இந்த உலகத்துக்கு ஒரு ரோல் மாடலா இருங்க. இதுல இருந்து எவ்வளவு டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், கலெக்டர்ஸ் வர போறீங்கன்னு தெரியாது. ஆனா உங்களோட கோலை வந்து நீங்க செட் பண்ணுங்க. வாழ்க்கையில நான் முன்னேறலன்னா வேற யார் முன்னேறுவாங்க அப்படின்னு நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரிங்களா. ஏன்னா நமக்கான வாய்ப்பு இந்த உலகத்துல நிறைய இருக்கு. வாய்ப்புகள்ன்றது அப்ப நிறைய குறைவா இருந்துச்சு, ஆனா இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தையும் ஆளக்கூடியவங்களா நீங்க மாறுங்க, சரிங்களா. இதே நாங்க இன்னும் ஒரு 5 years பேக் உங்களை பாக்குறப்ப நாங்க இந்த பொசிஷன்ல இருக்கோம், இந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்றது நீங்க சொல்லணும். சொல்வீங்களா? கட்டாயமா நீங்க உங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை மாதிரியே மாத்துங்க. இப்ப காலேஜ் லைஃப்லாம் இருக்கு, எங்க போனாலும் நீங்களா இருங்க. நீங்க உங்களோட நிலையில இருந்து மாறாதீங்க, சரிங்களா. அப்பதான் உங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் ஒரு உயருக்கு போகும். நீங்க எல்லாரும் வாழ்க்கையில நல்லா சக்சீட் ஆகணும்ன்றது நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ so much.